إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக அல்லாஹுவை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் பயத்தை கொண்டு உபதேசித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் பேண வேண்டிய எத்தனையோ அம்சங்கள், எத்தனையோ நற்பண்புகள், கடமைகள் இருக்கின்றன. அந்த நற்பண்புகள், அந்த அம்சங்கள் ஒவ்வொன்றும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அவன் அதை பற்றி சிந்திப்பதும் அது குறித்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பதும் இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு மனிதனுடைய உலக தேவைகளை விட, உண்பது, குடிப்பது, உறங்குவது போன்ற உலக தேவைகளை விட அல்லாஹ் கூறியிருக்கின்ற அந்த பண்புகள், அல்லாஹ் கூறியிருக்கின்ற அந்த கட்டளைகள், அதை குறித்து ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திப்பதும், அந்த பண்பு, அந்த கட்டளை, அந்த தன்மை தன்னிடம் வந்துவிட்டதா என்று எப்போதும் தன்னைத்தானே விசாரித்து அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொண்டிருப்பது, அந்த பாதையில் தன்னை முன்னேற்றி கொண்டிருப்பது மிக கட்டாயமான ஒன்று சகோதரர்களே. அப்படிப்பட்ட பண்புகளில் ஒன்றாகத்தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இஸ்திகாமா என்ற ஒரு பண்பை எண்ணுகிறார்கள். இந்த இஸ்திகாமா என்றால் என்ன? இந்த பண்பை குறித்து அல் குர்ஆன் எப்படி கட்டளையிடுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திகாமா என்ற இந்த குணத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலான மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம், இஸ்திகாமா என்ற ஒரு அம்சம், ஒரு தன்மை நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறதா என்றே அறியாத மக்களாகத்தான் இருப்பார்கள். எத்தனையோ பல பண்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த இஸ்திகாமா என்ற பண்பை பற்றி மிக குறைவாகத்தான் கேள்விப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுஸ்ஸலத்துடைய 30வது வசனத்திலே இந்த இஸ்திகாமத்துடைய தன்மையை பெற்றவர்கள், அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எங்களது இறைவன் அல்லாஹ்தான் என்று யார் கூறினார்களோ, எங்களது ரப்பு அல்லாஹ் என்று யார் கூறினார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களை படைத்து பரிபாலித்து வளர்க்கின்ற இறைவன், எங்கள் இரட்சகன் அல்லாஹ், நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ், நாங்கள் பிரார்த்திக்கின்ற இறைவன் அல்லாஹ், நாங்கள் நம்புகின்ற இறைவன் அல்லாஹ், நாங்கள் உதவி தேடுகின்ற இறைவன் அல்லாஹ்,
நாங்கள் தவக்குல் சார்ந்திருக்கிற இறைவன் அல்லாஹ் என்று அல்லாஹுவை மஅபூதாக வணக்கத்திற்குரியவனாக நம்பிக்கை கொண்டு அவனையே வணங்கி அவனை அவனுக்குரிய முறையில் அவனுடைய பண்புகளோடு ஏற்று அவனுடைய மார்க்கத்தில் யார் நுழைந்தார்களோ இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் யார் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த தூய ஷஹாதாவை கூறி அல்லாஹ்வின் இந்த தீனுக்குள் வந்தார்களோ இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். சும்ம இஸ்தகாமு, மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அவர்களிடத்தில் இஸ்திகாமா இருக்க வேண்டும். அவர்கள் இஸ்திகாமத்துடையவர்களாக இருந்தால், உறுதி உடையவர்களாக, தாங்கள் எந்த ஷஹாதாவை ஏற்றார்களோ எந்த தீனுக்குள் வந்தார்களோ அந்த ஷஹாதாவிலும் அந்த தீனிலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதிலும் நபியை பின்பற்றுவதிலும் மார்க்கத்தின்படி வழி நடப்பதிலும் சும்மஸ்தகாமு, அவர்கள் நிலையாக நேராக நடுநிலையாக நீளமாக உறுதியாக இருந்தார்களோ. சும்மஸ்தகாமு, நேராக இருப்பது, சாய்ந்து விடாமல், நீளமாக இருப்பது, அநியாயத்தின் பக்கம் சென்று விடாமல், நடுநிலையாக இருப்பது, ஓரத்தில் சென்று விடாமல், உறுதியாக இருப்பது, பலவீனப்பட்டு விடாமல். சும்மஸ்தகாமு, யார் இப்படி இருந்தார்களோ அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி, அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நற்செய்தியை பாருங்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலக், அவர்கள் மீது வானவர்கள் இறங்குவார்கள். எப்போது இறங்குவார்கள்? அவர்களுடைய மரண நேரத்திலே இறங்குவார்கள். என்ன சொல்வார்கள்? அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாமல் உங்களது இறைவனிடம் வாருங்கள். அல்லா தகாஃபு, நீங்கள் அஞ்சாமல் உங்களது இறைவனிடம் வாருங்கள். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விட்டு வருகின்ற துன்யாவை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்து செல்ல இருக்கின்ற மறுமையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்ற சொர்க்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நற்செய்தியை பெற்று வாருங்கள். இந்த ஒரு சுப செய்தி, இந்த வாழ்த்து செய்தி அல்லாஹ் தஆலா யாருக்கு தருகிறார்? யார் ரப்புன் அல்லாஹ் என்று கூறி இஸ்திகாமா, அதிலே உறுதியாக நேராக நிலையாக நீளமாக மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றார். இதே வசனத்தை கண்ணியத்திற்குரியவர்களே சூரத்துல் அஹ்காஃபிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا فلا خوف عليهم, யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி, ரப் வெறும் கொள்கையால் அல்ல, வணக்கத்தால் வழிபாட்டால் நம்பிக்கையால் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி, எங்களது மஅபூத் அல்லாஹ் என்று கூறி, ثم استقاموا, அவருடைய மார்க்கத்திலே நிலையாக இருந்தார்களோ, فلا خوف عليهم, அவர்கள் மீது எவ்விதமான பயமும் இல்லை, எந்த வகையான பயமும் இல்லை. இதை விட ஒரு நற்செய்தி இருக்குமா சகோதரர்களே? எந்த ஒரு மறுமை, அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், திடுக்கம் நிறைந்த நாள், லா யஹ்ஸுனுஹுல் ஃபஸ்உல் அக்பர், மிகப்பெரிய திடுக்கங்கள் நிறைந்த நாள். சாதாரண நாளா? இறை தூதர்கள் எல்லாம் பயந்து அல்லாஹ்விற்கு முன்னால் பேச துணிவில்லாமல் பணிந்தவர்களாக பயந்தவர்களாக தங்களது நஃப்ஸை பற்றி அல்லாஹ்விடத்தில் அதற்கு ஈடேற்றம் தேடியவர்களாக நிற்கின்ற அந்த நாள்
அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவன் ரப்புன் அல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்வுடைய தீனிலே இஸ்திகாமத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பிடிப்போடு பலவீனப்பட்டு விடாமல் கொண்ட கொள்கையில் உறுதியுடையவனாக இருந்தால் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எவ்வகையான பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனத்தை ஓதி பாருங்கள். யாருடைய செயல்களின் ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்படமோ, وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. எப்படிப்பட்ட நற்செய்தி! அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருடைய செயல்கள் எழுதப்பட்ட அந்த அவர்களின் செயலேடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய மகிழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். வாருங்கள் என் குடும்பத்தார்களே, என் நண்பர்களே, என் உறவுகளே, இதோ என் இறைவன் எனது செயல்களை எழுதிய அந்த ஏட்டை வலதுகரத்திலே கொடுத்திருப்பதை பாருங்கள், படித்து பாருங்கள். நான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான், நான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கிறான், எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். ஹாவும் க்ரவு கிதாபியா, என்னுடைய பதிவேட்டை படியுங்கள். இந்த சாதாரண ஒரு பரீட்சையிலே, இந்த உலகத்தின் பரீட்சையிலே தேறிவிடக்கூடிய ஒரு மாணவன் ஒரு உயர்ந்த தரத்திலே தேறிவிட்டால் அவன் தன்னுடைய ரிசல்ட்டை, தன்னுடைய அந்த மதிப்பெண்ணை அவன் எப்படி தனது நண்பர்களோடு குடும்பத்தோடு இனிப்புகள் வழங்கி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த வெற்றிக்கு பின் ஒரு வெற்றி இல்லையோ, எந்த தோல்விக்கு பிறகு அடுத்து ஒரு வெற்றிக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லையோ, அந்த பரீட்சையிலே ஒரு மனிதன் வெற்றி அடையும் போது, அந்த பரீட்சையிலே ஒரு மனிதன் தோல்வியிலிருந்து பாதுகாப்பு பெறும் போது நினைத்து பாருங்கள், அதுதானே உண்மையான வெற்றி. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக வழியில்லை. நீங்கள் உலகத்தில் உள்ள செல்வங்களை எல்லாம் செலவழித்து, உலக மருத்துவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி, மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் என்ன முயற்சித்தாலும் சரி, அல்லாஹ் நாடிய அந்த மரணம் ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமான உயரமான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை மரணம் அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளிலே ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் وأدخل الجنة فقد فاز. யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு, யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டாரோ فقد فاز, அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் திட்டமாக சக்சஸ் ஆகிவிட்டார். அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி இல்லை, இனி ஒரு வெற்றியை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை! ஓமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். மனிதனே, எந்த வாழ்க்கையில் நீ வெற்றியை தேடுகிறாயோ, எந்த வாழ்க்கையின் பதவியை தேடுகிறாயோ, எந்த வாழ்க்கையில் உனது சமகால மக்களிலே நீதான் போற்றப்பட வேண்டும், உனது பெயர் புகழ் ஓங்க வேண்டும், எல்லோரையும் விட நான் தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், அந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடிய சிற்றின்பம், உன்னை மயக்கக்கூடிய சிற்றின்பம்,
உன்னை தடுமாற வைக்கக்கூடிய ஒரு அற்ப இன்பம் என்பதை நீ மறந்து விடாதே. உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். போட்டி போட்ட மன்னர்கள் எங்கே? நாடுகளை, ராணுவங்களை, மக்களை கட்டிய அந்த அரசர்கள் எங்கே? அவர்கள் கட்டிய கோட்டைகள் இருக்கின்றன, அவர்கள் இல்லையே. அவர்களுடைய மாளிகைகள் இருக்கின்றன, அவர்கள் எங்கே? கபருக்குள் சென்று விட்டார்களே. புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இரையாகி விட்டார்களே. அவர்களுடைய சேனைகள் எங்கே? அவர்களது படைகள் எங்கே? அவர்கள் சேகரித்த தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைடூரியம், இந்த நகைகள் எல்லாம் எங்கே சென்றன? அவர்கள் அதை விட்டு சென்று விட்டார்களே, பங்கு போடப்பட்டு விட்டனவே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த மார்க்கத்தை தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ் என்று கூறி, சும்ம இஸ்தகாமு, பிறகு இந்த தீனுக்குள் நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த தீனிலே உறுதியுடையவர்களாக இருந்தார்களோ, சந்தேகம் வரக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை வணங்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும், அவன் தடுத்த பாவங்களை விட்டு விலக வேண்டும். அதுதான் அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பொருள். ஒருவன் அல்லாஹ்வை ரப் என்று சொல்கிறான், ஆனால் அவனை வணங்குவதில்லை, அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில்லை, அவன் தடுத்த பாவங்களை விட்டு விலகவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வை ரப் என்று சொல்வதிலே பொய்யனாக இருக்கிறான், போலியாக இருக்கிறான், முனாஃபிக்காக இருக்கிறான். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறான். ஆனால் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு, நேசம், அவர்களது வழிகாட்டல் மீது உள்ள பிரியம், அவர்களது வாழ்க்கையின் மீது இவனுக்கு ஈடுபாடு, அவர்களுடைய சுன்னாவின் மீது இவனுக்கு பற்று இல்லை என்றால் இவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது போலி. அவர்களது நாவுகள் ஈமான் கொண்டன, உள்ளங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று யாரை பற்றி சொல்கிறானோ அந்த கூட்டத்திலே வந்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, சொல்கிறான், ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எவ்விதமான பயமும் இல்லையே, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்களே. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, இவர்கள் யார்? இவர்கள் தான் சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், சாஹிபுல் ஜன்னah, இவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். சொர்க்கம் இவர்களுக்கு, இவர்கள் சொர்க்கத்திற்காக. சொர்க்கம் இவர்களுக்காக படைக்கப்பட்டது, இவர்கள் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டார்கள். خالدين فيها, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹயாத்துல் மமூத், வாழ்க்கை மரணம் இல்லை. خلود ولا فنا, நிரந்தரம் அழிவு கிடையாது. صحة ولا سقم, ஆரோக்கியம் நோய் கிடையாது. نعيم ولا بؤس, இன்பம் கவலையே கிடையாது. صحة ولا سقم, ஆரோக்கியம் நோயே கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah خالدين فيها. அல்லாஹ் சொல்கிறான், ஜஸாஅன் பிமா கானூ يعملون, அவர்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பதிலாக, அவர்களுடைய அமல்களுக்கு பதிலாக இது கூலியாக கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்திகாமா என்ற இந்த தன்மையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஆர்வமூட்டியவன், அதை அடைய நமக்கு ஆசை ஊட்டியவன், அதை தனது நபிக்கும் கட்டளையாக சொல்கிறான். யாருக்கு கட்டளையாக? தனது நபிக்கு கட்டளையாக சொல்கிறான். அந்த நபியோடு ஈமான் கொண்ட மக்களுக்கு கட்டளையிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஹூதுடைய 112வது வசனத்தை படித்து பாருங்கள். ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தப மஅக், நபியே நீங்கள் உறுதியோடு இருங்கள், பலவீனப்படாமல் பலமாக இந்த மார்க்கத்தில் இருங்கள். இன்றைய நமது வாழ்க்கை எப்படி சகோதரர்களே? உலக விஷயங்களில், தனது உலக விருப்பங்களில், தன்னுடைய உலக இன்பங்களில், தான் உலகத்தில் விரும்புகின்றவற்றில் அதை அடைவதில் நம்மில் பெரும்பாலோர் உறுதியாக இருக்கிறார்கள், தளர்ந்து விடுவதில்லை. ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் மட்டும் இது போதும், எனக்கு இது முடியாது, எனக்கு இவ்வளவு போதும் என்பதாக
தனக்கே ஒரு எல்லையை இவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. நபியே, உங்களுக்கு ஏவப்பட்ட இந்த மார்க்கத்தில் ஏவப்பட்டது போன்று, கட்டளையிடப்பட்டது போன்று, உங்கள் மீது இந்த மார்க்கம் எப்படி இறக்கப்பட்டதோ அது போன்று இந்த மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். ஃபஸ்தகிம், நீங்கள் மட்டுமா, வமன் தாப மஅக், யார் ஷிர்கிலிருந்து குஃப்ரிலிருந்து விலகி வந்தார்களோ நபியே, அவர்களும் உறுதியாக இருக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கவலையான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று இந்த கலப்பு சமுதாய காலத்திலே படிப்பினால், தொழிலினால், வியாபாரத்தால், பழக்க வழக்கத்தால் காஃபிர்களோடு அதிகமாக பழகக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்திலே இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை இந்த மார்க்கத்தில் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறது தெரியுமா? முஸ்லிம் ஆண்கள் காஃபிர் பெண்களை தங்களுக்கு மனைவிகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள். திருமணத்திற்காக தங்களது மஸ்ஜிதுகளில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக, முஹல்லாவிலே தன்னுடைய அங்கீகாரம் தவறிவிடக் கூடாது என்பதற்காக மட்டும் அவர்களின் பெயர்களை அந்த நேரத்தில் மட்டும் மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவன் அவனாக, அவள் அவளாக வாழ்கின்றார்கள். குஃப்ரிலிருந்து வரவில்லை. எது வந்தது? அவர்களுடைய பெயர் தான் மாறி வந்ததே தவிர அவர்களுடைய வாழ்க்கை மாறவில்லை. தொழுகை வரவில்லை, நோன்பு வரவில்லை, ஜகாத் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஆண்களில் பலருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களும் ஈமானிலே பலவீனமானவர்களாக, தொழுகை, நோன்பு, ஜகாத், வணக்க வழிபாடுகள் இல்லாதவர்களாக. இன்னும் ஒரு பக்கம் பல முஸ்லிமான பெண்கள் தங்களது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய தங்களுடைய சக மாணவர்களை தங்களுக்கு கணவன்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஒன்று இவர்கள் குஃப்ரிலே சென்று விடுகிறார்கள். இல்லை என்றால் வெறும் தந்தையின் திருப்திக்காக அவன் மாறிவிட்டான் என்று கூறி திருமணத்தை முடித்துக் கொண்டு இருவரும் குஃப்ரோடு வாழ்வதை பார்க்கிறோம். அதற்கு தயாராகிவிட்ட ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். குஃப்ரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஷிர்க்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை, அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு மனநிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நிராகரிப்பை குறித்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஈமானை அடைய முடியும் என்றால், வஅன் யக்ரஹ் அன் யஊத இலல் குஃப்ரி கமா யக்ரஹு அன் யுக்தஃப ஃபின்னார். நெருப்பிலே போடப்பட்டு தான் எரிக்கப்படுவதை ஒரு மனிதன் வெறுப்பது போன்று குஃப்ரை, இறை நிராகரிப்பை வெறுக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான வாலிபன் தனக்கு வரக்கூடிய மனைவி காஃபிராக இருந்தாலும் பரவாயில்லை, பெயரை மாற்றிக் கொண்டால் போதும் என்று அவளை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இவன் குஃப்ரிலே சென்று விட்டான். குஃப்ரை திருப்தி கொள்வது குஃப்ர், குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது குஃப்ர். அதுபோன்றுதான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருப்பவள் தன்னுடைய வாழ்க்கை, அந்த துணையை, கணவனை காஃபிராக இருந்தாலும் பரவாயில்லை என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனும் குஃப்ரிலே செல்கிறான். இவ்வளவு எச்சரிக்கையோடு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலா அப்துன் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅதபக்கும். மூமின்களே, முஷ்ரிக்கான பெண்களை மணமுடிக்காதீர்கள். அவர்கள் எவ்வளவு அழகாக இருந்தும் உங்களை கவர்ந்தாலும் சரியே, ஒரு ஈமானுள்ள வலா அப்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின், ஒரு மூமினான அடிமை முஷ்ரிக்கான பெண்ணை விட உங்களுக்கு சிறந்தவள். அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களின் உரிமையாளர்கள் வழிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலா அப்துன் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅதபக்கும் உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah. மூமின்களே, உங்களது பெண் பிள்ளைகளை முஸ்லிம்களுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள். நன்றாக தெரிகிறது ஒரு தகப்பனுக்கு, எனது மகள் யாரை இப்போது திருமணம் முடிப்பேன் என்று கொண்டு வருகிறாளோ, இழுத்து வருகிறாளோ,
அவன் வெறும் பெயருக்குத்தான் மார்க்கத்தை மாற்றிக் கொள்கிறானே தவிர மனதால் அவன் இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையை தெரிந்தவனாக தனது மகளையோ தனது சகோதரியோ தனது பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரையோ அவன் திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு காஃபிருக்கு அவனும் காஃபிராகி விடுவான். அல்லாஹ்வுடைய கட்டளை வலா தூக்கிஹுல் முஷ்ரிகீன், உங்களது பெண் பிள்ளைகளை முஷ்ரிக்குகளுக்கு மணமுடித்து கொடுக்காதீர்கள் ஹத்தா யுமினு, அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கின்றவரை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மூமினான அடிமை, ஏன் உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய உங்களது பணியாளர், அவருக்கு நீங்கள் உங்களது மகள்களை மணமுடித்து கொடுப்பது ஒரு முஷ்ரிக்கான செல்வந்தனுக்கு, ஒரு முஷ்ரிக்கான அழகனுக்கு, ஒரு முஷ்ரிக்கான வசதி படைத்தவனுக்கு மணமுடித்து கொடுப்பதை விட சிறந்தது. ஏன் உலாயிக யதுஊன இலன்னார், முஷ்ரிக்குகள் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார். உலாயிக யதுஊன இலன்னார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah, அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான், தன்னுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு சமுதாயம் சீர்கெட்டிருக்கிறது பாருங்கள், கலாச்சாரம் சீரழிந்திருக்கிறது பாருங்கள். ஒரு முஸ்லிமான பெண் ஒரு அந்நிய ஆணோடு அவன் முஸ்லிமாக இருந்தால் கூட தனித்திருக்க முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, பழக முடியாது என்று இருக்கும் போது ஒரு காஃபிரோடு அவனோடு சுற்றச் செல்கிறாள், தனிமையில் இருக்கிறாள், அவனை தான் என்னுடைய வாழ்க்கை துணை என்று நம்புகிறாள் என்றால் அவளுடைய பெற்றோர்களின் மார்க்க பற்று அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் சொல்கிறான், ஓமன் தாப மஅக், யார் ஷிர்கிலிருந்து குஃப்ரிலிருந்து முற்றிலும் தௌபா செய்து விலகி வந்தார்களோ அவர்களும் நபியே உங்களோடு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கட்டும். வலா தத்கவ், நீங்கள் வரம்பு மீறி விட வேண்டாம், எல்லை மீறி விட வேண்டாம். இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், அவன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இதே வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூராவிலே சொல்கிறான் பாருங்கள், فَلِذَلِكَ فَادْعُ وَاسْتَقِمْ كَمَا أُمِرْتَ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ. நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தின் பக்கமே அழையுங்கள். வஸ்தகீம், அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். கமா உமிர்த, உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது போன்று. வலா தத்தபிஅ அஹ்வாஅஹும், நீங்கள் ஒரு காலம் காஃபிர்களுடைய அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு புறமாக நடக்கக்கூடியவர்களின் ஆசைகளை, விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்திகாமா என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கண்ணியத்திற்குரிய தோழர் வருகிறார். சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சொல்லை சொல்லுங்கள். சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்கள், கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்களுடைய விருப்பத்தை பாருங்கள். நபியிடத்திலே வருகிறார்கள், என்றைக்காவது தனது வறுமையை பற்றி முறையிட்டிருக்கிறார்களா? தனது பட்டினி பிரச்சனைகளை பற்றி ஏதாவது முறையிட்டிருக்கிறார்களா? அவர்களது கவலை எல்லாம் வறுமையாகிறது. அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம், வறுமையின் வெற்றி. கேட்டு வருகிறார்கள் எதை பற்றி? யா ரசூலல்லாஹ், குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலா லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக். இனி நான் வேறு ஒருவரிடத்திலே சென்று உங்களுக்கு பின்னால் அது குறித்து கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பதிலை எனக்கு சொல்லுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழருடைய இவ்வளவு ஆழமான ஒரு விசாலமான கருத்தை இப்படி சுருக்கமாக கேட்கிறாரே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள். குல் ஆமன்து பில்லாஹ் ثم استقم, சொல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று.
அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று சொல். அல்லாஹ் விரும்பியபடி, அல்லாஹ்வின் கட்டளைப்படி நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன். பிறகு நீ என்ன செய்ய வேண்டும்? சும்மஸ்தகீம். பிறகு அந்த ஈமானிலே நீ உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானிலே நீ நிலையாக இருக்க வேண்டும். நீ நிரந்தரமாக இருக்க வேண்டும். நடுநிலையோடு இருக்க வேண்டும். நீதமாக இருக்க வேண்டும். சருகாமல், கோணல் வந்து விடாமல், பலவீனப்பட்டு விடாமல், சும்மஸ்தகீம், நீ உறுதியாக நிலையாக இரு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்திகாமா என்பது நம்முடைய எண்ணங்களில் இருக்கின்றது, நம்முடைய சொற்களில் இருக்கிறது. இந்த இஸ்திகாமா நம்முடைய செயல்களிலே இருக்கிறது. நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே, அல்லாஹ்வின் அன்பிலே, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி சொல்கிறார்கள், அஸ்ருல் இஸ்திகாமதி இஸ்திகாமத்துல் கல்பி அலா தௌஹீத். அல்லாஹ்வுடைய இந்த தௌஹீதிலே உள்ளம் உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்துடைய வேராக இருக்கும், இஸ்திகாமத்துடைய அஸ்திவாரமாகும். அதான் முதல் அடிப்படையாகும். யாருடைய உள்ளத்திலே தௌஹீத், அல்லாஹ்வின் அந்த ஒருமைப்பாடு, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, அவனுடைய அழகிய பண்புகளோடு பெயர்களோடு ஈமான் கொள்வது என்ற இந்த தௌஹீத் உறுதியாகி விடுவோம். فمتى استقام القلب على معرفة الله وعلى خشيته وإجلاله ومهابته ومحبته وإرادته ورجائه ودعائه والتوكل عليه والإعراض عما سواه استقامت الجوارح كلها على طاعته. யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை அறிவதிலே, அவனை பயப்படுவதிலே, அவனை கண்ணியப்படுத்துவதிலே, அவனை அஞ்சுவதிலே, அவனை நேசிப்பதிலே, அவனை மட்டுமே நாடுவதிலே, அவனை மட்டுமே ஆதரவளிப்பதிலே, அவனிடம் பிரார்த்தனை செய்வதிலே, அவனை மட்டுமே சார்ந்திருப்பதில், அவன் அல்லாதவர்களை புறக்கணித்து இருப்பதிலே யாருடைய உள்ளம் உறுதியாகி விடுமோ, யாருடைய உள்ளம் பலம் பெற்று விடுமோ, இஸ்தகாமத்தில் ஜவாரிஹு குல்லுஹா அலா தாஅத், அவனுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடப்பதிலே நிலை பெற்றுவிடும், உறுதியாகிவிடும். ஏன்? ஃபஇன்னல் கல்ப ஹுவ மலிகுல் அஅதா, உள்ளம்தான் உறுப்புகளின் அரசராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலஹ ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். சொன்னார்கள், உடலிலே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்றால் எல்லாம் சீர்பெற்றுவிடும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும், அறிந்து கொள்ளுதல் அதுதான் கல்ப் என்று சொன்னார்கள். கல்பு அல்லாஹ்வுடைய தௌஹீதிலே நிலை பெற்று விட்டால், உறுதி அடைந்து விட்டால், உள்ளங்கள் எல்லாம் உறுதி பெற்றுவிடும், உடல் உறுப்புகள் எல்லாம் உறுதி பெற்றுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே மேலும் ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்திகாமா என்ற இந்த சிஃபத், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகளில் உறுதியாக இருப்பது, இதற்கு என்ன பொருளும் அல்ல மனிதன் மலக்காக மாறிவிடுவானா என்ற பொருளும் அல்ல. சில சூழ்நிலைகளில், சில சந்தர்ப்பங்களில் நஃப்ஸுக்கு அடிமையாகியோ, ஷைத்தானின் ஊசலாட்டங்களுக்கு அடிமையாகியோ தவறுகளும் நிகழ்ந்து விடலாம். ஆனால் இந்த இஸ்திகாமத் உடையவர்களுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், தவறு நடந்து விட்டால் உடனே தௌபாவின் பக்கம் விரைந்து விடுவார்கள், தங்களை கழுவிக் கொள்வார்கள் தௌபாக்களை கொண்டு. இதான் இஸ்திகாமத்துடைய சிஃபத் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, குல்லு இப்னி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான், ஆனால் தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடம் மீண்டு வந்து விடக்கூடியவர்கள். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்திலே இஸ்திகாமத்தை நமக்கு கட்டளையிடுகிறாரோ அதே இடத்திலே இஸ்திக்ஃபாரையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இஸ்திகாமத் மார்க்கத்தில் உறுதியாக, பிடிப்பாக, நிலையாக, நேராக இருங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் சொல்லும் போது அத்தோடு எதையும் சேர்த்து சொல்கிறான்? இஸ்திக்ஃபாரையும் சொல்கிறான். பாவ மன்னிப்பு தேடுவதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான்.
சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 6வது வசனத்தை கவனியுங்கள். ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரூஹு. நீங்கள் அவன் பக்கம் முன்னோக்கி நிலையாக உறுதியாக இருந்து விடுங்கள். வஸ்தக்ஃபிரூஹு, அவனிடத்திலே மன்னிப்பும் தேடுங்கள். இமாம் இப்னு ரஜப் சொல்கின்றார்கள், இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், சில நேரங்களிலே அடியான் இந்த இஸ்திகாமாவிலே உறுதியாக இருப்பதிலே அவன் புறத்திலிருந்து குறை ஏற்பட்டு விடலாம், பலவீனம் ஏற்படலாம். ஆனால் அந்த குறையை, அந்த பலவீனத்தை அந்த அடியான் இஸ்திக்ஃபாரை கொண்டு அவன் நிறைவு செய்து விடுவான். பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு அவன் அதை உயர்த்தி விடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாவம் செய்தார்கள், தப்பு செய்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய தௌபா அவர்கள் முந்தி இருந்த நிலையை விட அவர்களை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி விட்டது. தவறு நடப்பதற்கு முன்பு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த தரஜாவை விட தவறு நடந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தார்கள். இதன் மூலமாக, தௌபாவின் மூலமாக. இதுதான் ஒரு மூமினான ஒரு அடியாருடைய நிலையாக இருக்க வேண்டும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன். முஆதே, நீ எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ்வை பயந்து வாழு. அல்லாஹ்வை எங்கிருந்தாலும் பயந்து வாழ். தனிமையில் இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, மக்களின் கண் பார்வையில் படாமல் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து வாழ். எப்படிப்பட்ட அறிவுரை இது! தடுமாறக்கூடிய நஃப்ஸ், இச்சையின் பக்கம் விரையக்கூடிய நஃப்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நஃப்ஸை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்திருப்பது என்பது மனிதனுக்கு சில நேரங்களில் முடியாமலும் போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. உடனே நீ ஏதாவது தவறு செய்து விட்டால் நன்மையை செய்து அந்த பாவத்தை அழிக்கப்பா. உனது இறையச்சத்தில் பலவீனம் ஏற்பட்டு உன் புறத்திலிருந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறை தொடர்ந்து உடனே ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை, அந்த தவறை நீ அழிக்கப்பார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தகீமு, நீங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். வலன் துஹ்சு, ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிவிட முடியாது, நான் இந்த மார்க்கத்தில் மிக உறுதியாக இருக்கிறேன் என்று முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வஅலமு அன்ன கைர அஅமாலிகுமுஸ் ஸலாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களது அமல்களில் மிகச் சிறந்தது தொழுகை. வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமினுன். தஹாரா, ஒதுவை ஒரு மனிதன் தொடர்ந்து தனது வாழ்க்கையிலே பேணி வருகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக மூமினாகத்தான் இருப்பான். ஒதுவுடன் இருப்பது ஈமானின் அடையாளம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்திது, முடிந்த அளவு நீங்கள் நேராகவே, நீளமாகவே, நேர்மையாகவே, சரியாகவே இருங்கள். வகாரிபு, அந்த நேரான பாதைக்கு நெருக்கமாக வந்து கொண்டே இருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவீனம் ஏற்படலாம். ஆனால் அந்த பலவீனத்தால் இனி நம்மால் இந்த பாதையில் முன்னேற முடியாதோ, இனி நாமெல்லாம் உயர்ந்த மூமின்களில் ஆக முடியாதோ என்ற தோல்வி மனப்பான்மை அவனுக்கு கொடுத்து விடக்கூடாது. தவறு செய்தால் எனது தவறை மன்னிக்கின்ற இறைவன் ரப்பு எனக்கு இருக்கிறான், நான் மன்னிப்பை கொண்டு அந்த பாவத்தை அழிப்பேன், நான் மன்னிப்பை கொண்டு என் இறைவனின் திருப்தியை தேடிக்கொள்வேன் என்று மீண்டும் மீண்டும் அவன் தனது ரப்பின் பக்கமே, தனது அல்லாஹ்வின் பக்கமே அவன் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்திகாமா என்பது இது வெறும் பேச்சினால் வரக்கூடிய ஒன்றல்ல. இதற்காக கடுமையாக முயற்சிக்க வேண்டும். وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ. யார் அல்லாஹ்வை அடைவதிலே அவன் கடுமையான சிரத்தை எடுத்துக் கொள்கிறானோ அவனுடைய அந்த சிரமம் அவனுக்காக வேண்டிதான், அவனுடைய நன்மைக்காக வேண்டிதான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எனது நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் நான் உங்கள் மீது கடமையாக்கியதை முதலில் முறையாக செய்யுங்கள். நீங்கள் மேலும் மேலும் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருங்கள். அப்படி ஒரு அடியான் செய்தால் அவன் கேட்கக்கூடிய செவியாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வின் மார்க்கத்திலே இந்த இஸ்திகாமாவிற்கு அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மு அவசியமாக இருக்கிறது. இன்றைய மக்களின் அறியாமை,
அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், நபி யார், நபிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று அவர்கள் தெரியாதது. அல்லாஹ்வுடைய தீனிலே அவர்களுக்கு இருக்கின்ற அறியாமை அவர்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விட்டது, அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்தும் தூரமாக்கி விட்டது. எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னு கையும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க இல்ம் பிஹி யுரஃபுல்லாஹ், அதை கொண்டுதான் அல்லாஹ்வை அறிய முடியும், வயுஅபத், அதை கொண்டுதான் அல்லாஹ்வை வணங்க முடியும், வயுذ்கர் வயுவஹத் வயுஹ்மத் வயுமஜ்ஜத், அல்லாஹ்வை அந்த இல்மை கொண்டுதான் நினைவு கூற முடியும், அல்லாஹ்வுடைய உண்மையான தௌஹீதை இல்மை கொண்டுதான் அடைய முடியும். ஏன் இன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக ஷிர்கிலே விழுகின்றார்கள்? ஷிர்க் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. தௌஹீதிலிருந்து, ஈமானிலிருந்து, அந்த பரிசுத்த கலிமாவிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்களே. தௌஹீத் என்றால், ஈமான் என்றால் என்னவென்று தெரியவில்லை. மேலும் சொல்கிறார்கள், வபிஹி இஹ்ததா இலைஹி ஸாலிகூன், இந்த இல்மை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வின் பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நேர்வழி அடைகிறார்கள். வமின் தரீகிஹி வஸல இலைஹில் வாஸிலூன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் இந்த இல்மின் வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். வமின் பாபிஹி தஹலல் காஸிரூன், அமல்களிலே குறைவு செய்தவர்கள் பாவிகளும் கூட அவர்கள் திருந்தி நேரான பாதையை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவதன் மூலமாகத்தான் அவர்கள் அதையும் அடைய பெறுவார்கள். அதுபோன்று சகோதரர்களே, இஹ்லாஸ், நம்முடைய இல்மிலே, நம்முடைய அமலிலே ஒவ்வொன்றிலும் நமக்கு அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இல்லை என்றால் மக்களின் பார்வையிலே நல்லவராக மக்களை விட்டு தனித்து விட்டால் அவனை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். கண்காணிப்பவர் இருந்தால் மிக நல்லவனாக இருப்பான், கண்காணிப்பவர் இல்லை என்றால் மோசமானவனாக மாறிவிடுவான். இஹ்லாஸ் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே நிலையாக, உறுதியாக, தடுமாற விடாமல் அவனை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஆயுதம் சொல்வார்கள். அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார். யா அல்லாஹ், என்னை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக்கி வை, என் உள்ளத்தை உனது மார்க்கத்திலே பலப்படுத்தி வை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு துஆவை பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஷஹர் இப்னு ஹௌஷப் என்ற தோழர் வருகிறார். அன்னையே, நபி அவர்கள் அதிகமாக செய்த துஆவை எனக்கு சொல்லித் தாருங்கள். நபியிடத்திலே கேட்டார்கள். எதை பற்றி கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தீனை பற்றி. அடுத்து நபியின் மரணத்திற்கு பிறகு யாரிடத்திலே வருகிறார்கள்? நபியோடு வாழ்ந்த அந்த நன்மக்களிடத்திலே, கலீஃபாக்களிடத்திலே வருகிறார்கள். நபியின் மனைவிமார்களிடத்திலே வருகிறார்கள். எதை பற்றி கேட்கிறார்கள்? நபியின் துஆக்களில், நபி செய்த துஆக்களில் அதிகமாக செய்த துஆ எது? மா கான அக்ஸரு துஆஇ ரசூலில்லாஹ் யா உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாயே, அன்னையே, நபி அவர்கள் எதை அதிகமாக கேட்டார்கள்? இதா கான இந்தகி, உங்களிடத்தில் இருந்த காலங்களிலே சொன்னார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, கான அக்ஸரு துஆஇஹி யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், அவர்களுடைய துஆக்களில் அதிகமான துஆ, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனது மார்க்கத்திலே புரட்டி வை. இதுதான் அவர்களின் துஆவில் அதிகமான துஆவாக இருந்தது. அன்னை உம்மு சலமா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு துஆவை, மா அக்ஸர துஆக யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக், இந்த துஆவை இவ்வளவு அதிகம் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது உம்மு சலமா கேட்கிறார்கள் நபியிடத்தில். நபி சொல்கிறார்கள், யா உம்மு சலமா, இன்னஹு லைஸ ஆதமியுன் இல்லா வகல்புஹு பைன இஸ்பஈனி மின் அஸாபிஇல்லாஹ், ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. ஃபமன் ஷாஅ அகாம வமன் ஷாஅ அஸாக, யாரை அல்லாஹ் நாடுகிறானோ இந்த மார்க்கத்தில் அவர்களை உறுதிப்படுத்தி விடுகின்றான், யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களை இந்த மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றி விடுகின்றான், அவர்களை அல்லாஹ் கோணலாக்கி விடுகின்றான், சலுகை வைத்து விடுகின்றான். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களே வரக்கூடிய முஆத் என்ற அந்த கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர் சொல்கிறார்கள், உங்களுக்கு வேண்டுமானால் குர்ஆனின் வசனத்தை படித்து பாருங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ்,
எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு, அதிலே நீ எங்களை வழிநடத்தியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களை அதிலிருந்து கோணலாக்கி வைத்து விடாதே. அது போன்ற கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் வேதத்தை அதிகமாக ஓதுவது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தோடு தொடர்புடைய நல்லவர்களோடு நாம் பழக்கம் வைப்பது, இது போன்ற இந்த முயற்சிகள் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வைக்கும், நம்மை பலமாக இருக்க வைக்கும். இதற்கு மாற்றமாக பாவங்களிலே நப்சை கட்டவிழ்த்து விடுவது, பாவிகளோடு நட்பு வைப்பது, பழக்கம் வைப்பது, கெட்ட நண்பர்களோடு பழகுவது, மார்க்க விஷயங்களில் அலட்சியமாக இருப்பது, மார்க்க கல்வியை தேடாமல் இருப்பது, அல்லாஹ்வின் வேதத்தோடு தொடர்பு இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வின் நினைவிலிருந்து மறதியாக இருப்பது, இவையெல்லாம் மார்க்கத்திலே ஒரு மனிதனை பலவீனப்படுத்தி அல்லாஹ்விடமிருந்து அவனை தூரமாக்கிவிடும். இதே நிலை நீடிக்குமானால் ஈமானிலே அவனுக்கு மரணம் வருமா என்பது கேள்வியாக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனத்தை பாருங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். இமாம் தபரி சொல்லுகிறார்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே வாழுங்கள், அப்போதுதான் நீங்கள் முஸ்லிம்களாக மரணிப்பீர்கள் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இப்படி அழுத்தமாக சொல்கிறார், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாட்டோடு வாழ்வோமாக, தௌபாவோடு இஸ்திக்ஃபாரோடு வாழ்வோமாக, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக, நன்மைகளை ஏவியவர்களாக, தீமையிலிருந்து தானும் விலகி மக்களையும் விளக்கக்கூடியவர்களாக வாழ்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்திலே நமக்கு அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.